எனக்கு இப்படி எல்லாம் முகம்மது நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாரு, அதனால முகம்மதை கொண்டுட்டா நான் நீங்க கொடுக்க வேண்டிய கடனையும் பொறுப்பெடுப்பேன், உங்களுடைய முழு குடும்பத்தை நான் பாரம் எடுப்பேன், முழு செலவுகளையும் செய்வேன். எங்க ஹத்தீம் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். அது இவரை நம்பி சஃபான் இப்னு உமையா என்ன செய்கிறார், நஞ்சூட்டப்பட்ட வாளை எடுத்துக்கொண்டு மதீனா மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டார். அவர் வரும் பொழுதே ஹதரத் உமர் சொன்னார், ஒரு நாய் வந்து கொண்டிருக்கிறான். ஏதோ அல்லாஹு ஆலம், அவர்களுக்கு மறைமுகமான விஷயம் தெரியாது. சொன்னாங்க, ஒரு நாய் ஒன்று வந்து கொண்டிருக்கிறான், இவனை கிட்ட விடாதீங்க. ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல உமர் விடுங்க, அவரை நீங்க விடுங்க. இப்ப என்ன செய்யறாங்க, அவர் நபி அவர்களுக்கு கிட்ட வந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த சஃபான் இப்னு உமையாட்ட கேட்கிறாங்க, என்ன விஷயம் நீங்க வந்தீங்க? இல்ல, என்னுடைய குடும்பத்தில் உள்ள சிலர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களை விடுதலை செய்யணும்னு கேட்டு தான் வந்தேன். நபி அவங்க கேட்கிறாங்க, அவங்களோட வாழ்ட விஷயம் என்ன? நீங்க நஞ்சூட்டப்பட்ட வாளை கொண்டிருக்கிறீங்க, நீங்களும் உமைர் இப்னு வஹபும் பைத்துல்லாவுக்கு பக்கத்தில் வச்சு இப்படி பேசிக்கொண்டீங்க தானே? அப்பதான் அந்த சஃபான் இப்னு உமையா சொல்றாராம், அல்லாஹ் மீது சத்தியமா நானும் உமைர் இப்னு வஹபும் பேசிக்கொண்டது 3வது ஒரு ஆளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் நீங்க 100க்கு 100 ஹக்கான நபி, அல்லாஹ் தான் உங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறான். அதே இடத்துல களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அந்த சஃபான் இப்னு உமையாவை மன்னிச்சாங்க. நபி அவங்களுக்கு லபீத் இப்னுல் ஆஸம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் சூனியம் செய்தான், அந்த சூனியம் செய்தவரை மன்னிச்சாங்க. நபி அவர்களையும் நபி தோழர்களையும் ஆக கேவலமானவர். நாங்க மதீனாவுக்கு ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது முனாஃபிகீன்களும் வாராங்க. வார வேளையில முனாஃபிகீனுடைய தலைவன் சொன்னான், நாங்க மதீனாவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா கண்ணியமான நாங்க இந்த கேவலமானவர்களை மதீனாவிலிருந்து அப்புறப்படுத்திடுவோம். இந்த செய்தியை ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு. நபி காதால கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல நீங்க பிழையா கேட்டு இருப்பீங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லி மதீனாவுக்கு வந்து சேருவதற்கு முன்னால வஹி வந்துருச்சு. யகூலூன லஇன் ரஜஅனா இலல் மதீனதி லயுக்ரிஜன்னல் அஅஸு மின்ஹல் அதல். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்க மதீனாவுக்கு திரும்பி விட்டோம் என்றால் கண்ணியமான நாம் கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று சொன்ன அதே வார்த்தையை குர்ஆன்ல சூரத்துல் முனாஃபிகூன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சிட்டான். நபி மீது இருந்த அந்த மஹப்பத்தை பாருங்க, அன்பை பாருங்க. அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லா ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருந்தாரு. அவர் நபியிடத்துல வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பா இப்படி எல்லாம் பேசிக்கிறாரு, அது உண்மைப்படுத்த குர்ஆன்ல வஹியும் வந்திருக்குது, அதனால என்னுடைய வாப்பாவை கொலை செய்வதற்கு நீங்க வேற யாருக்காவது அனுமதி கொடுத்த எனக்கு அது சரியில்லை, அதனால நீங்க அனுமதித்தாங்க, இந்த வாப்பாட தலையை நானே கொண்டு வந்து தாரேன், என்னுடைய வாப்பாவுடைய தலையை நானே உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, நீங்க உங்களோட வாப்பாவை கொல்லவும் கூடாது, வேறு யாரும் உங்களோட வாப்பாவை கொள்வதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அவர் எவ்வளவோ கேட்கிறாரு, நபி அவங்க அனுமதிக்கல்ல. அதோட மதீனா எல்லையில இவர் நின்று கொண்டு வாப்பா வாராரு, நீங்க முதல்ல வாபஸ் வாங்குங்க, நீங்க சொல்லுங்க நாங்க கேவலமானவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் கண்ணியமானவர்கள் என்று நீங்க சொன்னா தான் உங்களோட மதீனாவுக்குள்ளே நுழைய அனுப்பேன், இல்லாட்டி நுழைய அனுமதிக்க மாட்டேன். நீண்ட வரலாறு. அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் வஃபாத் ஆகிட்டாரு. வஃபாத் ஆகும் போது மகன்கிட்ட சொன்னாரு, நான் வஃபாத்தாட அவங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி அவர்களுக்கு இந்த ஜனாசாவை தொழுக வைக்க சொல்லுங்க. வஃபாத்தானதோட மகன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, என்னுடைய தந்தை இறந்துட்டாரு, அவருடைய ஜனாசாவை அவங்களை தான் தொழுவிக்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதில் கொஞ்சம் தாமதமாகுது, புறப்பட்டாங்க, வந்து சேர்றதுல கொஞ்சம் தாமதமாயிருச்சு. அவருடைய ஜனாசாவை கபருல தூக்கி வச்சாங்க. ஏற்கனவே நபி அவங்க தன்னுடைய சட்டையை கொடுத்தாங்க கஃபன் செய்ய. என்ன அவன் கேட்டிருந்தான், நபியுடைய சட்டையால தான் என்ன கஃபன் செய்யணும்.
ஆனா நபி அவங்க அப்படி செஞ்சது ஒரு பிரதி உபகாரம். இந்த பத்ரு யுத்தத்துல ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைதியாக பிடிக்கப்படுறாங்க. அவருக்கு யாருடைய சட்டையும் சரி வரல. இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலுடைய சட்டை தான் மெச்சாவுது. அவன் சட்டையை கொடுத்து உதவி செஞ்சதனால நபி அவர்கள் பிரதி உபகாரமாக தன்னுடைய சட்டையை கொடுக்கறாங்க கஃன் செய்ய. இப்ப தொழுவிப்பதற்காக வேண்டி போறாங்க. அவனை கபர்ல வச்சிட்டாங்க, இன்னும் மண்ணை போட்டு மூடல. அவனை மீண்டும் வெளியில் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை அவனுடைய நெஞ்சு பகுதியில தடவி விட்டு இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டையும் பாருங்க. கொஞ்சம் முன்னால வஹி வந்து நீங்க தொழுவிக்க வானமுண்டா தொழுவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் வஹி அனுப்புறான். நபி அவங்க தொழுவித்ததுக்கு பின்னால ஹதீஸ்லயும் வருது, தப்சீர்லயும் குர்ஆன்லயும் வருது, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. நிரந்தர குஃபருடன் மரணித்த ஒருவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நீங்க நிற்கவும் கூடாது என்று வந்ததோட பின்வாங்கிட்டாங்க. இதுவரைக்கும் அல்லாஹுடைய தடை இருக்கல, இப்ப தடை வந்துருச்சு. இதுக்கு பின்னால் நான் தொழுவிக்க மாட்டேன், நான் இவங்களோட கபரு பக்கத்தில் நிற்க மாட்டேன். ஆனா நான் இஸ்திக்ஃபார் செய்வேன், நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். அவரோட உள்ளவர்களாவது தௌபா செய்து திருந்தி நல்லவர்களாக மாறணும். அதனால நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன். இப்ப நபி அவங்க அப்படி சொன்னதோட குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும். நீங்க அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க அல்லது இஸ்திக்ஃபார் செய்யாமல் விடுங்க. நீங்க 70 முறை இஸ்திக்ஃபார் செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்ற ஆயத் இறங்கியதற்கு பின்னாலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள், 70 முறைக்கு மேல் நான் இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயாராத்தான் இருக்கிறேன். நபி அவங்க பணிஞ்சு போகல. நபி அவங்க பார்த்தாங்க மீதம் உள்ளவங்களுக்காவது ஹிதாயத் கிடைக்கணும். இவன் இறந்துட்டான், இவன் நிஃபாக் தன்மையோடு இறந்துட்டான், மீதம் உள்ளவர்கள் திருந்தோனும். நான் எதை சொல்ல வரேன், எப்படியானவர்கள் எல்லாத்தையும் நபி அவர்கள் மன்னிச்சிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்கட குடும்பத்துல எங்கட நான தம்பிகளோட, எங்கட பிசினஸ் பார்ட்னரோட அல்லது எங்கட பெற்றோர்களோட அல்லது எங்கட சொத்துக்கள் பிரிக்கிற விஷயத்துல பலவிதமான முன்ன பின்ன நடந்திருக்கும். ஆனா உலகத்துல கொஞ்ச காலம் வாழ போறோம். இன்னும் எவ்வளவு காலம்னு தெரியாது. இப்ப இருக்கிறோம், அடுத்த கிழமை என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும் இல்ல. வாழ்ற காலம் சந்தோஷமா வாழ்வோம். கடமை நான் பேச்சு சலாம் சொல்லுவோம், நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க, என்னால நடந்துருச்சு மன்னிப்பு கேட்போம். கேட்க கேட்க அல்லாஹ் எங்களை உயர்த்துவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாங்க பழைய விஷயங்களை வைத்து பாராட்டுறதில்லை. அவர் அப்படி செஞ்சாரு, அவரை செஞ்சு காட்டுவேன், அவரு பாடம் புகட்டி காட்டுவேன், அவரை நான் இதுக்கு மேல இன்னும் செஞ்சு காட்டணும், இதெல்லாம் இல்ல.